ஜோதி எந்திரி ஜோதி. ஜோதி நான் பாண்டித்துறை பேசுறேன். சொன்ன மாதிரி பிடிச்சிட்டோம்ல, கேஸ் ஏதாவது போடணுமா? நீங்க வர்றீங்களா? வெரசா வாங்க. யோ சீக்கிரம் போயா. எல்லாம் இவன் இருக்கிற தைரியம் தானே? இவன் தான் உன்னை இழுத்துட்டு போனானா? இல்லையா இல்லையா. என்னையா கேஸ் போடலாம்? மானை பிடிச்சா மயிரை பிடிச்சான்னு எஃப்ஐஆர் போடுவோம்யா. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்ல, இவளை கடத்தினா கற்பழிச்சான். இல்ல. ஆமா, உன்னை கடத்தி இருக்கிறான், கற்பழிச்சிருக்கிறான். அதான் கேஸ். எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். அவர் எதுக்கு காரணம் இல்லையா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எல்லாத்துக்கும் நான் தான் ஆசைப்பட்டேன். இல்லையா, அவர் ரொம்ப நல்லவரையா. அவரை விட்டு சொல்லுங்க. அவனை விட மாட்டேன். பயமுடு. இத்தனை நாளா தூக்கம் இல்லாம சோறு தண்ணி இல்லாம ஐயா எவ்வளவு நடந்து போயிருக்காரு தெரியுமா? யோ ஐயா சொன்ன மாதிரி கேஸ் போடுயா. உங்க கால் பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். அவரை விட்டு சொல்லுங்க. அவரை விட்டு சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா அவரை விட்டு சொல்லுங்க ஐயா. விட்டு சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் ஐயா. அவர் ரொம்ப நல்லவர் ஐயா. என்ன சொன்னாலும் கேப்பியா? கேக்குறேன் கேக்குறேன். விட்டு சொல்லுங்க ஐயா. அப்ப எந்திரிடி. எடுத்துட்டு போடா. போடா ஜோ, உனக்கு வேற ஒரு லைஃப் இருக்கு ஜோ. கொன்றுவ ராஸ்கல். ஜோ ஜோ உனக்கு பெரிய லைஃப் காட்டுறேன் ஜோ. போடா. யோ, இவன் உடம்புல உசுர தவிர எதுவும் இருக்க கூடாது. ஜோதி ஜோதி. போடா நில்ல. அவரை விட்டுருங்க சார். விட்டுருங்க சார். அவருக்கு ஒன்றும் தெரியாது சார். சார் அவரை விட்டுருங்க சார். அடிக்காதீங்க சார். அவரை விட்டுருங்க சார். சார் அவரை அடிக்காதீங்க சார். சார் அவரை அடிக்காதீங்க. சார் அவரை விட்டுருங்க சார். ஆடி ஆடி. இது வேற ரெண்டு பேரும் எங்க போவாங்க? இப்படி இருக்குமோ? செல்வாவும் ஜோதியும் நம்மளை விட்டு ஓடி போயிருப்பாங்களோ? உன் கூட தானே நானும் இருக்கேன். எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்ன திரும்ப திரும்ப எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்க பேச்சை நம்பி தானே உங்க பின்னாடி வர ஒத்துக்கிட்ட. தப்பு பண்ணது நானா இருந்தா தண்டனையை எனக்கு கொடுங்க. அவரு பாவம் ரொம்ப நல்லவரையா. ஐயா மகன் சண்முகம் கழுத்துல தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் வெளியில வர முடியும். புரிஞ்சுக்கோ. ஐயா நான் தான் வந்துட்டேன்ல. அவரை விட்டு இப்படியே ஒப்பாரி வச்சு வந்தா உன்னை நானே இங்கே இப்ப நாசம் பண்ணிடுவேன். பேசாம வாயை மூடிட்டு வாடி. வாங்க சீக்கிரம். யோ இப்படி எடுத்து கொளுத்தியா? ஐயோ லாக்அப் கீ காணோம் சார். யோ அங்க பாரியா, லாக்அப்ல ஆளையே காணோம். தம்பி தம்பி. இல்ல எனக்கு வேணாம். தம்பி பிடிங்க தம்பி. இங்க பாருப்பா, போலீஸ் அடி என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உடம்பு தாங்காது. உடம்ப விடுங்கன்னு, மனசு தானே தாங்கலை. ஜோதி என்னை ரொம்ப நம்பினான்னு. நான் அவளை எப்படியாவது கூட இருந்து ஜெயிக்க வைப்பேன்னு உறுதியா இருந்தா. அவ ஜெயிச்சா நான் ஜெயிச்சா மாறினேன். இப்ப ஜோதிக்குன்னு யாருமே இல்லைன்னு. தம்பி அதை விடுங்க. இப்ப இந்த பொண்ணு உங்க முன்னாடி வந்து என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க தம்பி? என்ன பண்ணுவீங்க? கடவுளை நம்புவேன்.
ஐ கான்ட் பிலீவ் திஸ் ஜோ. உன்னை இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஜோ. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு ஜோ. ஐயோ அண்ணே, எப்படிண்ணே, என்ன நடந்துச்சுண்ணே, கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணை ஜெயிக்க வைக்கலாம்ல? இப்ப சந்தோஷம் தானே? அப்புறம் என்ன தம்பி, இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடுவோம். பம் 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 பம். சார், அந்த பிரீட்டோ கேங்லேயே வீடுன்னு இருக்கிறது கோவிந்தனுக்கு மட்டும்தான் சார். அங்கே இருக்கிற ஒரு கிளவி விசாரிச்சப்போ 2 நாளைக்கு முன்னாடி வாழமீன் கருவாடு கொரியரில் வந்திருக்கு சார். அனுப்பின அட்ரஸ் காயல்பட்டினம் தூத்துக்குடின்னு போட்டிருக்கு. இந்த ஆங்கிளில் பார்க்குறப்போ எனக்கு என்னமோ அவங்க சீபட்டில் தான் இருப்பாங்கன்னு தோணும். மதிப்பிற்குரிய லியோ டிவி நிறுவனத்திற்கு இத்துடன் தகுதி வாய்ந்த வித்தியாசமான கோணத்தில் சிந்திக்கக்கூடிய பல திறமைசாலிகளை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக உங்கள் பார்வைக்கு அனுப்பியிருக்கிறேன். உங்கள் மேடையை அவர்களும் அவர்களது திறமையை நீங்களும் பயன்படுத்தி கொண்டால் பல நல்ல நிகழ்ச்சிகள் ரசிகர்களுக்கு கிடைக்கும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா அது? நம்ம பண்ண தப்புக்கு பாவ மன்னிப்பு. நம்மளை நம்பி இருக்கிற பல திறமசாலிகளோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. கொண்டு போய் லியோ டிவியில் கொடுத்துருங்க. எதுக்கு செல்வா இதெல்லாம்? நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். அதைத்தான் ஜோதியும் விரும்புவா. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா உண்மையும் அவள்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு பிறகு என் காதலை சொல்லிடுறேன். உன் முடிவால நம்ம எல்லாரும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா? இப்போ உன்னை நம்பி அந்த பொண்ணு வேற வந்திருக்கா. நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நான் சொன்னதை செய்யுங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த இடத்துல இல்ல. இப்போதான் ஜஸ்ட் எஸ்கேப் பண்ண மாதிரி தெரியுது. அப்படிங்களா சார்? நீங்க தொடர்ந்து அந்த வீட்டையே வாட்ச் பண்ணிருங்க. இன்னும் 24 ஹவர்ஸ்ல அந்த சும்பனுங்களை பிடிக்கல, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுறேன்.